நாங்குநேரி படுகொலை சம்பவத்தில் அடுக்கடுக்கான அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேரும் 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதும், அவர்களில் 2 மாணவர் சின்னத்துரையை வீடுபுகுந்து வெட்டிய வழக்கில் கைதானவர்கள் என்பதும் தெரியவந்திருக்கிறது. மதுபோதையில் நடந்ததாக முதலில் கூறப்பட்டு வந்த நாங்குநேரி சம்பவம் தற்போது யார் பெரியசாதி என்பதை நிரூபிக்க நடந்த படுகொலை எனவும் கூறப்படுகிறது. நெல்லை நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் புகுந்த 9 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் குண்டுகள் மற்றும் அரிவாளால் வெட்டி கொடூர தாக்குதலை நிகழ்த்தியது. இதில் 2 பலியாகினர். சாதிவெறியால் இந்த சம்பவம் நடந்ததாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டி வந்தாலும் அதை காவல்துறை உறுதிப்படுத்தவில்லை. இந்நிலையில் 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் இவர்கள் அனைவரும் 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்பது தெரியவந்தது. அவர்களில் 19 வயதான நெடுங்குளம் கிராமத்தை சேர்ந்த சுபாஷ் மற்றும் கல்யாணி ஆகியோர் 2023ஆம் ஆண்டு மாணவர் சின்னத்துரையை அவரின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டிய வழக்கில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டவர்கள். இவர்கள் இருவரும் கடந்த ஆண்டு பைக்கில் வந்த தம்பதியை துரத்தி வந்து கணவன் கண் முன்னே மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருந்தனர். தற்போது நாங்குநேரியில் 3வது குற்ற வழக்கில் சிக்கியுள்ளனர். நாங்குநேரி பகுதியில் உள்ள தங்கள் சாதியினரை பார்த்து பட்டியலின மக்கள் அச்சப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த கொடூரத்தை இவர்கள் அரங்கேற்றியிருப்பதாகவும், இதற்கான திட்டத்தை மதுரை சிறையில் உள்ள ரவுடி வகுத்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இதன் முழு பின்னணி குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது.